அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்கு. ஏய் டேய் சொல்றியா இல்லையா? சார் அடிக்காதீங்க சார், அதான் நான் சொல்றேன்னு சொல்லிட்டேன்ல சார். நான் வேற யார் சொல்லியும் வரல, ரத்னம் சார் சொல்லிதான் வந்தேன். ரத்னம் சார் சொல்லியா? என்னடா சொல்ற? சார் என் பேரு சஞ்சய், ரத்னம் சார் கம்பெனில ஓல்டு ஒர்க்கர் சார். ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்ன ஒர்க் பண்ணேன். அப்புறம் எனக்கு வெளி மாநிலத்துல வேலை கிடைச்சனால எனக்கு சார் தான் எல்லா ஹெல்ப்பும் பண்ணாங்க. கஷ்டப்படுற ஃபேமிலி சார், அவர்னாலதான் இப்ப வெளி மாநிலத்துல வந்து தங்கி நிறைய சம்பளம் வாங்குறேன், நல்ல வேலை பாக்குறேன் சார். என் குடும்பத்தை நான் நல்லா பாத்துக்கிறேன். இது எல்லாத்துக்கும் காரணம் ரத்னம் சார் தான். டேய் உன் கதையை விடு, எங்களை எதுக்கு நான் ஃபாலோ பண்ண சொல்றேன் சார். ரத்னம் சார் ஒரு நாள் கால் பண்ணி இப்படி என் பொண்ணை கூட்டிட்டு சித்தார்த் எங்கேயோ ஊருக்கு போறேன்னு சொல்றான். என்ன எதுன்னு கேட்டா எதையும் தெளிவா சொல்ல மாட்டேங்கிறான். ஏன் அவன் கூட்டிட்டு போற இடம் என் பொண்ணுக்கே தெரியல. அதனால எனக்கு அவன் மேல சந்தேகமா இருக்கு. என் பொண்ணை தனியா அனுப்ப மனசு இல்ல. நீ அவனை ஃபாலோ பண்ணிட்டு போய் என் பொண்ணு அவன் நல்லா பாத்துக்கிறானான்னு கொஞ்சம் வாட்ச் பண்ணி சொல்லணும்னு சொன்னாரு. என்னடா சொல்ற? ரத்னமா ரத்னமா இப்படி சொன்னா? ஐயோ ஆமா சார், நான் ஏன் போய் சொல்ல போறேன்? அவர் எனக்கு எவ்வளவோ உதவி செஞ்சிருக்காரு, இதுக்கு நன்றி கடனா இருக்கட்டும் தான். அன்னைக்கு நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டே வந்தப்போ நீங்க ஏர்போர்ட்டுக்கு வந்தீங்க. என் பிளைட் ஏறினதுக்கு அப்புறம் தான் நீங்க இப்படி டார்ஜிலிங் போறதே நாங்க விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன சார்ட்ட சொன்னதும் அவ்வளவு தூரம் போறாங்கன்னா நீ கண்டிப்பா ஃபாலோ பண்ணிப்போ. ஏன்னா சித்தார்த்தை நம்பி என் பொண்ணை தனியா விட முடியாது. எங்க போய் என் பொண்ணுக்கு பாதுகாப்பா இருக்கணும்னு. ரத்னம் நீ இப்படி பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல. நான் இருக்கும்போது புருஷன், அவ புருஷன், நான் இருக்கும்போது அவனா ஒருத்தனை பாதுகாப்புக்குன்னு. ஓகே ஏய் மேற்கொண்டு சொல்றா. அதான் சார், பாதுகாப்புக்கு நீ போன பிளைட் டிக்கெட் எல்லாம் போட்டு கொடுத்தாரு. அடுத்த பிளைட்ல நான் உடனே இங்க கிளம்பி வந்துட்டேன் சார். வந்ததுமே நீங்க எந்த காட்டேஜ்னு கண்டுபிடிச்சு உங்க காட்டேஜ் பக்கத்துல தான் நான் தங்கியிருக்கேன். சார் அப்பப்போ உங்களை ஃபாலோ பண்ணி நீங்க என்ன பண்றீங்க, எங்க போறீங்க எல்லாத்தையும் ரத்னம் சாருக்கு கால் பண்ணி சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதுக்காக தான் சார் உங்களை ஃபாலோ பண்ணேன். என்ன விட்டுருங்க சார், நான் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. இல்லாட்டி எங்க அப்பா அம்மா எல்லாரும் என்ன தேடுவாங்க சார். அக்கா தங்கச்சி எல்லாரும் இருக்காங்க சார். சார் ஏதாவது பண்ணி அதுக்கப்புறம் நான் இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னேன்னு சார் ரத்னம் சார்ட்ட சொல்லிடாதீங்க. நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன் கோபத்துல என்ன ஏதாவது பண்ணிட்டா சார் என் குடும்பம் அனாதையா போயிடும் சார். சாரி சார், நான் உங்களை ஃபாலோ பண்ணது தப்புதான். அவர் எனக்கு செஞ்ச உதவிக்கு நன்றி கடனாதான் சார் இந்த இதை நான் பண்ணேன். சாரி சார். நம்ம சொன்ன எல்லாத்தையும் நம்பிட்டான். ஏய் உனக்கும் ரத்னத்துக்கும் பகன் எனக்கு தெரியும்டா. இப்படி நான் உன்கிட்ட மாட்டிக்கிட்டா இத சொல்லிதான் தப்பிக்கணும்னு நினைச்சேன். நீ யோசிக்கிறத பார்த்தா எல்லாத்தையும் நம்பிட்டேன்னு நினைக்கிறேன். இதான் சரியான டைம், இப்படியே தப்பிச்சு ஓடிட வேண்டியதான். சார் 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 ப்ளீஸ் சார், நான் போறேன் சார். இனி உங்க பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் சார். சார் இதெல்லாம் நான் ரத்னா சார்ட்ட சொல்லிடாதீங்க சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சொல்லிடாதீங்க சார். ரத்னம் உன் புத்திய காமிச்சிட்டேல. ஏய் உன்னை நான் எவ்வளவு நம்புனேன்டா. உன் மேல அவ்வளவு பகை இருந்தாலும் என்ன நம்பி உன் பொண்ணை கொடுத்துருக்கேன்னு பகையெல்லாம் மறந்து உன் குடும்பத்துக்குள்ள நான் வந்து எல்லாம் என் சிந்துவுக்காக நான் செஞ்சேன். நானும் மாறினேன். ஆனா நீ உன் புத்திய காமிச்சிட்டேல. நான் இருக்கும்போது என் பொண்டாட்டிக்கு வேற யாரா பாதுகாப்பு? இவ்வளவு கேவலமான புத்தின்னு தெரியும், எல்லாம் தெரியும். சின்ன பிள்ளையில உன்னால கஷ்டப்பட்டவன் தானே. ஆனா இப்ப கொஞ்சம் மெச்சூரா இருப்பா, மாறி இருப்பேன்னு நினைச்சேன். கீழ்த்தரமான மனுஷன் தான். எப்பவும் அவனை மாத்த முடியாது, அதை நீ நிரூபிச்சிட்ட. உன்ன இல்ல அதுக்காக நம்ம உடனே ஆக்சன் எடுத்தோம். சிந்து இதனால என் சிந்து கஷ்டப்படக்கூடாது. என்ன முழுசா நம்பி எதுவுமே தெரியாம, அதுவும் அவங்க அப்பனை பத்தி ஒண்ணுமே தெரியாம அவங்கள உயிரா நினைச்சு இப்ப என்னையும் என்ன முழுசா நம்பினதுனாலதான் சிந்து அவ இல்ல என் சிந்து எனக்கு கஷ்டப்பட்ட மாட்டேன் அந்த ரத்னத்துக்காக. ஆனாலும் ரத்னம் இது என் மனசை விட்டு போகவே போகாது. இதுக்கு சமயம் பார்த்து நான் உன்னை பழி வாங்கல. ஏய் நான் சித்தார்த் அபிமன்யு இல்லடா. என்ன இப்படி வந்திருக்கா? என்னங்க சொல்லுங்க. என்னடா இது, எதுக்காக இப்படி வந்திருக்கா? நம்ம மேல கோபமா இருப்பான்ல நினைச்சேன். ஓ நம்ம கோபத்தை சமாதானப்படுத்த வந்திருக்காளோ? ஓகே பாத்துக்கலாம். என்னங்க சொல்லுங்க. இந்த பூவா? உங்களுக்கு தாங்க கொண்டு வந்தேன், இந்தாங்க. எனக்கு பூ கொண்டு வந்தியா? ஏமா எனக்கு என்ன ஒன்ன அளவுக்கு முடியா இருக்கு? நீ ஜட போட்டு இந்த பூவை வைக்க? இல்ல பூ வைக்கிறதுக்கு இல்ல. பிறகு எதுக்கு? இல்ல சும்மா எதுக்கு? அது வந்து இப்ப எதுக்கு பூ கொண்டு வந்திருக்க? வள்ளி அக்கா கருப்பி தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இந்த பூவை கொடுத்து சாரி கேளு, சமாதானம் பண்ணன. ஓ சாரி கேட்க வந்திருக்கியா? ஆமா.
எனக்கு பூ கொடுத்து சாரி சொல்றதெல்லாம் பிடிக்காது. ஐயோ அப்பனா பூ அந்த பக்கம் வை. இல்ல அது வெய்மா. ம், பாரா சொல்றதெல்லாம் கேக்குறா. இருந்தாலும் நானும் சாரி சொல்லணும். ஒன்னு அந்த டைம் திட்டி இருக்க கூடாது. சாரி தானே சொன்னா போச்சு. என்னங்க வச்சுட்டேன். வச்சிட்டியா? இங்க வா. வந்துட்டேன். எதுக்கு அப்படி பயந்த? எதுக்காக அழுத? உன்கிட்ட தான் கேக்குறேன். தெரியலங்க, திடீர்னு ஒரு மாதிரி பயம் வந்து பயந்தா என்ன ஆகும்னு தெரியுமா? கண்டிப்பா எனக்கு ஆபத்து வரும். எந்த சூழ்நிலையிலும் பயப்படக்கூடாது. பயப்படாம தைரியமா நம்ம யோசிச்சாதான் நம்மள நாம காப்பாத்திக்க முடியும். அது கூட உனக்கு தெரியாதா? இல்ல அது வந்து சும்மா வந்துங்காத. வந்து பயம் கொடுத்துறாங்களா? ஃபர்ஸ்ட் அரட்டி பாரு. கேட்கலையா? கையில என்ன கிடக்குதோ எடுத்து படான்னு விடு. அதை விட்டுட்டு அழுதுகிட்டு வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா கூட கொஞ்சம் அவங்களுக்கு வேணும் வேணும்னு தோணும். இல்ல அது இல்ல நீ இந்த அளவுக்கு பயந்து நான் பார்த்தது இல்ல. கல்யாணத்துக்கு முன்ன நாயகி வீட்டுல உன்னை பாத்திருக்கேன். இப்ப எவ்வளவு தைரியமா இருப்ப. அதை விட அவனை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணேன், ஞாபகம் இருக்கா? அப்ப நான் என்ன ஏதுன்னு உன்கிட்ட விவரம் கேட்டது கூட என்ன நீ கண்டுக்கவும் இல்ல, பதில் பேசவும் இல்ல. அந்த அளவுக்கு தைரியமா போல்டா இருந்த. இப்ப என்னாச்சு அது சொல்லி? என்னாச்சு? அப்போ எனக்குன்னு யாருமே இல்லங்க. என்ன நான் தான் பாத்துக்கணும்னு எனக்குள்ள நானே தைரியத்தை வர வச்சுக்கிட்டேன். ஆனா இப்போ அப்படி இல்ல. எனக்காக நீங்க இருக்கீங்க. நீங்க இருக்கறனால எனக்கு அந்த பாதுகாப்பு தேவைப்படாதுன்னு நினைச்சேன். அது மாதிரி திடீர்னு என்னால எதுவும் யோசிக்க முடியல. ஏன்னா நீங்க என் பக்கத்துல தான் இருக்கீங்க. நீங்க வந்துருவீங்கிற நம்பிக்கையில தான் உங்களை கூப்பிட்டுக்கிட்டே நின்னேன். ஏய் ஏய், எனக்காக நீங்க இருக்கீங்கல்ல, கரெக்டா வந்தீங்கல்ல. எல்லா டைமும் இதே மாதிரி இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். எனக்கு ஏதாவது ஒண்ணுனா கண்டிப்பா நீங்க முன்ன வந்து நிப்பீங்க. வேணி சும்மா டயலாக் எல்லாம் விடாத. அப்படியெல்லாம் என்ன நேரமா நான் பக்கத்திலே இருக்க முடியாது. ஏதாவது ஒண்ணுனா ஒன்ன நீ காப்பாத்திக்க. நீ என்ன பண்ணணுமோ அதை யோசிக்கதான் செய்யணும். அது நீங்க எனக்கு சொன்னதே சொல்லாத. சரி சொல்லல. வீட்டுக்கு போலாமா? என்னாச்சு? இல்ல வீட்டுக்கு போகணும்னு தோணுது. காலையில கிளம்புவோமா? வேணிக்கிட்ட எப்படி சொல்ல நினைச்சிட்டு இருந்தா அவளே வீட்டுக்கு போவோமான்னு கேக்குறா. ஒருவேளை அவங்கள பார்த்து ரொம்ப பயந்துட்டாலோ? இதுதான் சாக்குன்னு அப்படியே கிளம்பிடுவோமா இல்ல? என்ன யோசிக்கிறீங்க? நான் வேணா சிந்து கிட்ட பேசிக்கிறேன். நான் வீட்டுக்கு போகணும். என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருங்க. ஏண்டி என்ன பார்த்தா பயமா இருக்கா? பயம்லாம் இல்ல, என்னன்னு தெரியல. வீட்டுக்கு போகணும்னு தோணுது. கூட்டிட்டு போங்க. சரி ஓகே. என்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம இருந்தேன். அவளே கிளம்புவோன்னு சொல்லிட்டா. இல்ல நல்லதுக்குதான். காலையில எழுந்ததும் டிஃபனை முடிச்சதும் அப்படியே ட்ரெயின் ஏறிட வேண்டிதான். என்ன யோசிக்கிறீங்க? சரி ஓகே, காலையில கிளம்பலாம். ரொம்ப தேங்க்ஸுங்க. சரி நான் போய் படுத்துக்கிறேன். ஏய் பெனி. என்னங்க? என்னங்க? என்ன சொல்லுங்க. என் மேல கோபமா? அதெல்லாம் இல்ல. சரி சாரி. எனக்கு அந்த டைம் நீ அழுகிறத பார்த்தோன்னு கோபம் தான் வந்தது. ஏன் பொண்டாட்டிடி, நீ தைரியமா இருக்கணும். ஓகேவா? சரி என்ன நாளைக்கே வீட்டுக்கு போலாங்கிற? கோபத்துல முடிவெடுத்திருக்கியா? இல்ல இல்ல, என் மேல உள்ள வெறுப்புலதான். இருப்பா. உன் மேல என்ன வெறுப்பு? சாரிங்க. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். தைரியமா இருக்கணும், உங்களை புரிஞ்சுக்கணும், உங்களை நல்லா பாத்துக்கணும். எப்படி எல்லாம் நினைச்சாலும் என்னால முடியல. இங்க இருந்து போங்கள, உங்க கூட சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டேன். நான் இங்க கண்டிப்பா எத்தனை நாள் இருந்தாலும் என்னால முடியாது. ஏன்னா இங்க இருக்க என் மனசு ரொம்ப கஷ்டப்படதான் செய்யும். உங்களை கஷ்டப்படுத்துறேன்னு நினைச்சு வீட்டுக்கு போலாங்க. அங்க போயிட்டா எல்லாரையும் பார்த்து என்னங்க. ஆனா உங்களுக்கு நான் இங்க பாரு, இத கூட புரிஞ்சுக்காதவே நான் கிடையாது. நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்காத. உன்னால நான் கஷ்டப்படலன்னு. இன்னும் நீ புரிஞ்சுக்காம இத பத்தியே யோசிச்சேனா? இல்ல அது வந்து சரி ஓகே, நீ எதையும் யோசிக்காம இரு, அப்புறம் பாத்துக்கலாம். அப்புறம் எனக்காக ஒண்ணு நீங்க உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க. இங்கேயே இருக்கலாம். இல்லம்மா, நானே உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன். என்னது? நம்ம ஊர்ல ஒரு முக்கியமான வேலை, நாளைக்கு கிளம்புனா நல்லா இருக்குமேன்னு யோசிச்சேன். உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம இருந்தேன். ஆனா நீயே வந்து சாரி நீ போலான்னு சொன்னாலும் அப்படிலாம் இல்ல, நீங்க தான் இருக்கணும்னு என்னால கட்டாயப்படுத்தி இருக்க வைக்க முடியல. ஏன்னா அங்க ஒர்க் இருக்கு, அதான். அப்பாடா. என்னடி? இல்ல நம்ம சுயநலத்துக்காக உங்களையும் இங்க இருந்து கூட்டிட்டு போறோம். உங்க சந்தோஷத்தையும் இப்படி பாழாக்குறமேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன். எப்படி உங்ககிட்ட சொல்றது? நீங்க சொன்னா எப்படி ஏத்துக்குவீங்க? அப்படி இப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டு வந்தேனா. நல்ல வேலை நீங்களும் ஊருக்கு போற மைண்ட் செட்ல தான் இருக்கீங்க. என்னங்க அப்பனா இது என் சுயநல முடிவா இருக்காதுல? நல்ல விவரமானவதான். இல்ல அது வந்து ஓகே ஓகே, ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். நம்ம ரெண்டு பேரும் ஒரே மனசா முடிவெடுத்து இங்க இருந்து நாளைக்கு கிளம்புறோம். நாளைக்கு நைட் அங்க நம்ம வீட்ல. ஓகேவா? ஓகேங்க. அப்புறம் கோபம் எல்லாம் போச்சா? ஆனா எனக்கு போகலையே. ஐயோ, என் கோபத்தை நீ தான் சரி பண்ணணும். ஆனா இப்ப வேண்டாம், நாளைக்கு வீட்டுக்கு போய் உன்னை கவனிச்சுக்கிறேன். அது கண்டிப்பா. சரி ஓகே. ஓகேவா?
என்னங்க அத்தை மாமா எல்லார்கிட்டயும் இப்ப கால் பண்ணி சொல்லிடவா? ஏ லூசு லூசு, இப்பவே கால் பண்ணி சொன்னோம் நாளைக்கு வர வேண்டாம், இன்னொரு 3 நாள் உங்களுக்கு பதிலா நாங்களா வந்து இருக்க முடியும், அதுவும் ஏன் வேலைக்காகன்னு சொன்னா திட்டுன்னு திட்டுவாங்க. பொண்டாட்டியோட உனக்கு வேலை முக்கியமாடான்னு எங்க அப்பா கேட்பாரு. அப்பனா சொல்லாம கிளம்பிடலாம். சொல்லாமையா? ம் சஸ்பென்ஸவா? எஸ்மா. சரி ஓகேங்க. ஏ ஓகேன்னு சொல்லிட்டு யார்ட்டையும் சொல்ல மாட்டேயே. சாச்சா உங்களை மீறி நான் எதுவுமே பண்ண மாட்டேன். ரொம்ப நல்ல பொண்ணுதான். சரி தூங்கலாமா? ம். மனதை மயிலிடம் இழந்தேனே, மயங்கி தினம் தினம் விழுந்தேனே, மறந்து இருந்து பறந்து தினம் மகி. என்னடா வைரம்? அண்ணே இன்னைக்கு நம்ம ஆமாடா ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு கிளம்பணும். இங்க பாரு பசங்க எல்லார்கிட்டயும் ஏதாவது மீட்டிங்னா இல்ல ஆபீஸ் மீட்டிங்னா என்ன எதுன்னு விவரம் கேட்பாங்க. நம்ம கோவிலுக்கு போறோம்னு சொல்லிட்டு போயிடலாம். சரிங்க அண்ணே. என்னடா என்னன்னு தெரியலண்ணே, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த கம்பெனியை உருவாக்க நைட்டும் பகலும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். சாப்பிடாம தூங்காம இந்த அளவுக்கு உருவாக்கி கொண்டு வர இதுக்கு நாம கொடுத்த உழைப்பு ரொம்ப அதிகம்ண்ணே. ஆனா இதை இப்போ விட்டுடா. ஆனா இத சித்தார்த்து நல்ல முறையில கேட்டிருந்தானா சந்தோஷமா நம்ம பொண்ணுக்காக நான் அவங்கிட்டயே எழுதி கொடுத்திருக்கலாம். ஆனா நம்ம பொண்ணை வச்சு மிரட்டி கேட்கும் போதுதான் மனசு வலிக்குதுடா. என்ன பண்ண, நமக்கு நம்ம பொண்ணு முக்கியம். நம்ம பொண்ணு இங்க மட்டும் இருந்திருந்தா இந்த மாதிரி சித்தார்த்து மிரட்டுறதுக்குலாம் கேட்டிருக்கவே மாட்டேன். ஊருக்கு கூட்டிட்டு போய் தனியா வச்சு ஒரு பாவி நம்ப வச்சு கழுத்து எடுத்துட்டான். ஆமாண்ணே, ஆனா அவனை சும்மா விடக்கூடாதுண்ணே. வைரம் எல்லா கஷ்டமும் எனக்கு மனசுக்குள்ள இருக்கு. வரட்டும், நம்ம பொண்ணு வரட்டும். நம்ம சேர்ந்து வந்ததுக்கு அப்புறம் இருக்கு அவனுக்கு. டேய் வைரம், காலையிலே வைஷு கேட்டா எங்க என்னன்னு. நான் கோவிலுக்கு தான் சொன்னேன். நம்ம பிள்ளைகிட்டே அதே மாதிரி சொல்லிடு. அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பண்றத பத்தி இங்க வச்சு நம்ம எதையுமே பேசிக்க வேண்டாம். ரிஜிஸ்டரா? அப்பா என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க? ஆனாலும் அண்ணே, நம்ம பிள்ளைங்க கிட்ட எல்லாம் ஒரு வார்த்தை கூட சொல்லாம எங்க கிட்ட எல்லாம் ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமேன்னு கேட்டா என்னன்னே பண்றது? ஏய் இது நம்ம பொண்ணு உயிர் விஷயம்டா. ஏன்னா நம்ம பொண்ணு உயிர் விஷயமா? என்ன பேசிட்டு இருக்காங்க ரத்னப்பாவும் வைரப்பாவும்? உனக்கு நம்ம பொண்ணை விட நம்ம சிந்துவை விட இந்த ஆபீஸ் முக்கியம் நினைக்கிறியா? இல்ல நம்ம பசங்க கிட்ட இதெல்லாம் சொல்லும் போது ஆபீஸ முக்கியம் பேசுவாங்க நினைக்கிறியா? ஐயோ இல்லண்ணே, நான் அதுக்காக சொல்லல. எங்க கிட்ட சொல்லியிருந்தா நாங்க ஏதாவது ஒரு ஆக்சன் எடுத்துருப்போமேப்பான்னு யாரும் ஒரு வார்த்தை கேட்ட கூடாதுல. ஏய் வைரம், அங்க நம்ம சிந்துவ கத்தி முனையில நிக்க வச்ச மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்கான். இப்ப இதெல்லாம் யோசிக்கவோ பேசவோ டைம் இல்ல. ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல பத்திரம் எல்லாத்தையும் மாத்தி எழுதி கொடுத்தாச்சு. நீ 10 மணிக்கு போனதும் சைன் பண்ணிட்டு வர்றதான். சைன் பண்ணிட்டு வந்தோட பத்திரத்தை மூஞ்சில தூக்கி எரிஞ்சு என் பொண்ணு அடுத்த நிமிஷம் இங்க கூட்டிட்டு போடான்னு சொல்ற. அப்பா என்ன சொல்றாங்க? சிந்துக்கு என்ன பிரச்சனை? யாரு பிரச்சனை பண்றா? சித்தார்த்து இருக்கும்போது சிந்துக்கு என்ன பிரச்சனை வரும்? கேட்டுருவோம். ரத்னப்பா. வீரா வீரா வீரா, எப்படா வந்த? இங்க சிந்து உயிர் ஆபீஸ் ரிஜிஸ்டர் எல்லாம் பேசிட்டு இருக்கும் போதே வந்துட்டேன். என்ன ரத்னப்பா, என்ன நடக்குது? ஐயோ வீரா, அது ரத்னப்பா என்னன்னு சொல்லுங்க. நம்ம சிந்துவுக்கு என்ன? வீரா வீரா, அது ஒண்ணு இல்ல வீரா, ஒண்ணு இல்ல. சும்மா நாங்க 2 பேரும் அதான் சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். ரத்னப்பா என்கிட்ட மறைக்காதீங்க. இங்க பேசிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டேன். சொல்லுங்க, நம்ம சிந்துவுக்கு என்ன ஆச்சு? யாரு மிரட்டா? வைரப்பா சொல்லுங்க. இதுக்கு மேலே நீங்க மறைக்க முடியாது. சொல்லுங்கப்பா. வைரம் அண்ணே, இதுக்கு மேலேயும் மறைக்க முடியாதுனே. ஆனா வைரம் நம்ம வீரானே சொன்னா புரிஞ்சுக்குவான். ரத்னப்பா ஏன் பேசாம இருக்கீங்க? சொல்லுங்கப்பா. வீரா சொல்றேன்டா, சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா கேளுடா. என்னப்பா? சித்தார்த்து தாண்டா மிரட்டுறான். அப்பா என்ன சொல்றீங்க? ஆமா வீரா, சித்தார்த்து தான் சிந்துவை வச்சு மிரட்டுறான். எதுக்குப்பா? எதுக்காக சிந்துவை வச்சு? வீரா சித்தார்த்து சிந்துவை வச்சு என்ன அதை செய் இதை செய்யணும் ஒவ்வொன்னா செய்ய சொல்லி மிரட்டினான். ஆனா இப்போ என்னப்பா? நம்ம கம்பெனிய எழுதி கொடுக்க சொல்றான்டா, ரெஜிஸ்டர் பண்ண சொல்றான். கம்பெனியவா? என்னப்பா சொல்றீங்க? ஆமாண்டா, இல்லாட்டி நம்ம சிந்துவை கொன்றுவேன்னு சொல்லி மிரட்டுறான். கொன்றுவேன்னு சொன்னானா? என்னப்பா சொல்றீங்க? அதை கேட்டுட்டு நீங்க சும்மாவா இருந்தீங்க? நாம என்னடா பண்ண முடியும்? நம்ம சிந்து பக்கத்துல இருக்கா, அவளே அங்க இருக்காடா. நாம சொல்றதை கேட்டுதானே ஆகணும். அப்பா அதுக்காக அவன் அப்படி மிரட்டுவான்? அவன் மிரட்டுறதுக்கு நம்ம எல்லாம் செஞ்சுட்டு இருக்கணுமா? வேண்டாம்ப்பா வேண்டாம். நீங்க இப்பவே சித்தார்த்துக்கு கால் பண்ணுங்க. இல்ல நான் கால் பண்ணி பேசுறேன். ஏய் வீரா வேணாண்டா, இது சிந்துவோட உயிர் பிரச்சனை. அப்படி என்னப்பா பண்ணிருவான்? இப்படி எல்லாம் சொல்லி நம்மள மிரட்டுறான்.
இப்ப என்னப்பா ஆபீஸை ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமாடா, அதுக்கு தான் கிளம்பியிருப்போம். ஐயோ அப்பா, அவன் சொல்றதெல்லாம் கேட்டா அவன் அப்படித்தான் பண்ணுவான். அவன்கிட்ட பேசுற விதத்துல பேசணும். இருங்க இப்பவே நான் கால் பண்றேன். ஏய் வேணாடா, வேணாம். இங்க பாரு, இதெல்லாம் நம்ம சிந்துவுக்கு தெரிஞ்சது. நம்ம சிந்து தைரியமான பொண்ணுப்பா, எதா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி வருவா. ஏய் லூஸ் மாதிரி பேசாத. பேஸ் பண்ணி வர்றதுக்கு அவனா பக்கத்துல இருக்கா? இல்ல ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம உடனே போய் பாக்குறதுக்கு. அவளே நாடு கடந்து இங்க பாரு வீரா. அப்பா இது அப்படியே விட்டோம், அடுத்து நம்ம சிந்து வச்சு ஒவ்வொன்னா செய்யதான் சொல்லுவான். இதெல்லாம் ஆரம்பத்துல தூக்கி எறியணும்ப்பா. இருங்க ஒரு நிமிஷம், நான் கால் பண்றேன். அண்ணே அண்ணே, என்ன இவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஐயோ வீரா தானே புரிஞ்சுக்குவான்னு நினைச்சா. டே சித்தார்த்துக்கு கால் பண்ணி பேசினா நான் எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்லிட்டேன்னு நினைச்சு சித்தார்த்து கோவப்படுவான்டா. டே சிந்துவை ஏதாவது பண்ணிட போறான். அண்ணே இப்ப என்னன்னே பண்றது? சித்தார்த், வீரா. வீரா சொல்லு. என்னடா என்ன சொல்ற? நல்லவே மாதிரி வேஷம் போடுறியா? சொல்லுடா, வேஷமா போடுற? வீரா இங்க பாரு, என் தங்கச்சி ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சா கூட உன்னை சும்மா விட மாட்டேன்டா. ஓ, அந்த ரத்னா எல்லாத்தையும் சொல்லிட்டானா? இங்க பாரு, இப்பவே என் தங்கச்சி இங்க வந்து ஆகணும். இல்ல நான் வரேன்டா. தப்போ பண்ணிட்டியே வீரா. நான் ரத்னத்துக்கிட்ட எவ்வளவோ சொன்னேன், இது நமக்குள்ள இருக்கட்டும், நம்மளை தாண்டி யாராவது ஒரு ஆள் கிட்ட போனா கூட உன் பொண்ண உயிரோட பார்க்க முடியாதுன்னு. டேய் உங்களுக்கு சொத்தை விட பொண்ணு பாசம் அதிகம் நினைச்சேன். ஆனா இப்ப நல்லா புரிஞ்சிருச்சு, உங்களுக்கு உங்க பொண்ணு முக்கியம் இல்ல, சொத்து தான் முக்கியம், உங்க கம்பெனி தான் முக்கியம். சரிடா, அந்த கம்பெனியவே நீங்க வச்சுக்கோங்க. ஆனா காலம் ஃபுல்லா சிந்து இல்லாம கஷ்டப்படுவீங்க. சித்தார்த் அப்படி பேசாத. ஓ பெரிய மனுஷங்களா நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? எல்லாம் பிளான் பண்ணி பாக்குற வேலையா? இல்ல என்ன ஏமாத்திட்டீங்கல்ல. டேய் இதுக்கு நீங்க குடும்பத்தோட கஷ்டப்படுவீங்களா? சித்தார்த் தேவையில்லாம பேசாத. ஹலோ சித்தார்த். டேய் சித்தார்த் என் பொண்ணு. டேய் இங்க பாரா. அப்பா காலை கட் பண்ணிட்டான்ப்பா. வீரா எந்த அளவுக்கு உங்ககிட்ட நான் சொன்னேன், உங்ககிட்ட பேசாத நான் பாத்துக்கிறேன்னு. அப்பா அப்படி என்னப்பா அவனுக்கு திமிரு? நான் தங்கச்சியை விரும்பி தானே கட்டிக்கிட்டா. ஆனா இப்போ அதெல்லாம் பேச நேரம் இல்லடா. நம்ம சிந்துக்கு ஏதாவது. இல்லப்பா, அவன் ஒண்ணும் பண்ண மாட்டான். அவனுக்கு சிந்து ரொம்ப முக்கியம்பா. ஏண்டா அவனே பழி வாங்குற உணர்ச்சியில இருக்கான். இப்ப போய் சிந்து முக்கியம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம மேல உள்ள கோபத்துல நம்ம சிந்துவ. ஐயோ என்ன நான் இப்போ என்ன பண்ணுவேன்? ஆனா இதுக்கு மேல நம்ம வெயிட் பண்ண வேண்டாம். இருங்கண்ணே, இப்ப வேணா சரத்து எல்லார்ட்டையும் பேசிட்டு உடனே டார்ஜிலிங் கிளம்ப ஏற்பாடு பண்றேன். ஐயோ இல்லடா, இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு என்னால சித்தார்த் சிந்துவ. சித்து என்னடா பண்ற? சித்து என்னடா பண்றான்? டேய் சித்து, இந்த பக்கம் இருந்து வர. எங்கடா போன? சித்து என்னடா ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்க? சித்து சித்து என்ன? சித்து என்னடா கையில என்ன கத்தி? சித்து என்னாச்சு? ஏன்டா அமைதியா இருக்க? சித்து ஏதாவது பேசு. சித்து எனக்கு பயமா இருக்குடா. ஏன்டா அப்படி நிக்கிற? சித்து என்னடா? சித்து சாரி சிந்து, எனக்கு வேற வழி இல்ல. சித்து என்னடா சொல்ற? உங்க அப்பனுக்கு உன்னை விட சொத்து தான் பெருசாம். நீ ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எந்த அளவுக்கு பேசியும் மறுத்து பேசுறாங்கன்னா என்ன பார்த்து அவங்களுக்குன்னு ஒரு பயம் வேண்டாம்? சித்து நீ என்ன பேசுற? சிந்து உங்க அப்பனை பழிவாங்க, அதுவும் இல்லாம என் பேச்ச மீறி எந்த அளவுக்கு சொல்லியும் என் பேச்ச மீறினாங்கன்னா அவங்கள நான் பயமுறுத்தி காட்ட வேண்டாம்? என்னடா பேசுற? உனக்கு புரியாது சிந்து, உங்க அப்பன் 2 பேத்துக்கும் புரியும். சித்து நீ கத்திய கீழே போடு. இப்படி எல்லாம் பேசாத, எனக்கு பயமா இருக்கு. பயப்படு, பயந்து கத்து. எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன், உங்க அப்பனுக்கு அனுப்புவேன். இத பார்த்து அவன் தினம் அழுகணும். சித்து வேணாடா. அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருந்தா அதுல நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம். சித்து நீ பேசுறதுல உண்மையா? சித்து நீ என்ன கொல்ல போறியா? வேற வழி தெரியல உங்க அப்பனுக்காக. சித்து வேண்டாம். சித்து ப்ளீஸ். சித்து நீ என்ன வேணும்னு சொல்லு, எங்க அப்பாட்ட நான் சொல்றேன். சித்து இப்படியா பண்ணாத. சித்து எனக்கு பயமா இருக்கு. சித்து போயிடு, இங்க இருந்து போயிடு. சாரி டி. ரத்னம், நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன்னு நினைச்சுதானே என் பேச்ச மீறினா? பாரு உன் பொண்ணோட நிலைமைய பாரு. ரத்னப்பா சிந்து சிந்து
சிந்து என்னங்க என்னங்க வைஷு வைஷு நம்ம சிந்துக்கு வந்து என்னங்க 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 ஆச்சு? நம்ம சிந்து வைஷு வைஷு கிளம்பு வா வா உடனே போகணும். எங்க போக என்னங்க ஆச்சு? என்னங்க என்னங்க இங்க பாருங்க. வைஷு வைஷு நம்ம சிந்து சீதா என்னங்க இங்க பாருங்க என்ன ஆச்சு? நம்ம சிந்து ஊருக்கு போயிருக்கா. அவன் நல்லா இருக்கா? இப்பதான் பேசினேன். இங்க பாருங்க இப்பதாங்க போன் பேசினேன். வைஷு வைஷு சிந்து கிட்ட அது வைஷு வைரம் இங்க வீரா இங்க என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்களே மொட்டமா பெட்ரூம்ல. என்னங்க கனவு கண்டீங்களா? கனவா? இல்ல வைஷு, மொட்டை மாடியில நானும் வைரமா பேசிட்டு இருக்கும்போது வீரா வந்தான். சரி. வைஷு சிந்து வந்து ரத்னப்பான் கத்தி. ஐயோ என்னங்க அப்பவே வைரன் தம்பி வந்தாச்சு, நீங்க பேசி அனுப்பி விட்டுட்டீங்க. இங்கேயோ முக்கியமான விஷயம் கோயிலுக்கா எதுக்கோ போறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே. 10 மணிக்கு கிளம்பணும் என்கிட்ட சொல்லிட்டு படுத்தீங்க. என்னங்க அது உங்களேமா தூங்குனீங்க? தூங்குனது சரி, கனவாங்க கண்டீங்க? தூங்கிட்டேனா வைஷு? இல்ல நான் வந்து ஐயோ என்னங்க நீங்க சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு எப்படி வேர்த்திருக்கு பாருங்க. ஏசி போட்டு இப்படி வேர்த்துச்சுன்னா என்னங்க ஆச்சு? என்னங்க கனவு கண்டீங்க? சொல்லுங்க நம்ம சிந்துவுக்கு என்ன? அது வந்து என்னங்க? ஒன்னில வைஷு அப்புறம் நான் மொட்டை மாடியில நின்று பேசலையா வீரா கிட்ட நான். என்னங்க இன்னைக்கு காலையிலேவும் இரா மதியமும் குழந்தையும் கூட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டா. நம்ம சரத்து ரிசப்ஷனோட வெளியே வந்தவன் அடுத்து எங்கேயுமே போகல. நான் தான் கோவிலுக்கு போயிட்டு வாடான்னு சொன்னேன். சரி இன்னைக்கு காலையில கிளம்பி போயிட்டாங்க. அப்படியா? ஆமாங்க. என்னங்க ஆச்சு? நீங்க இப்படி வேர்த்து உங்க கண்ணுல இருந்து தண்ணி, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. என்னங்க ஆச்சு? இல்ல ஒன்னில பயப்படாத. அது என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி ஏதோ ஒரு நினைப்பிலே படுத்திருந்தேனா, அது என்னென்னமோ கனவு வந்து ஒரு மாதிரி அமுக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு எழுந்த மாதிரி எழுந்தேன். என்னங்க இதெல்லாம் மன அழுத்தத்தினாலதான் வரும். ஏங்க ஆனாலும் நானும் ஒரு 4-5 நாளா உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன். ரொம்ப ஒரு மாதிரி அப்செட்டா தான் இருக்கீங்க. ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல வைஷு, பிரச்சனை இல்ல ஒண்ணு இல்ல. உங்க முத்திர இப்படி அமுக்குற மாதிரி இருக்கு. எழுந்திருக்க முடியாம நம்ம கஷ்டப்படுறோம். இதெல்லாம் மன அழுத்த காரணமா தாங்க வரும். புரியுது வைஷு. இன்னைக்கு ஒரு நாள் இன்னைக்கு நான் கோவிலுக்கு போறேன்னு சொன்னேன்ல, அங்க எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுன்னா ரிலாக்ஸ் ஆயிடுவேன். நம்ம பொண்ணு நல்லா இருப்பா. எங்க கனவு வந்துச்சு சிந்துவை வச்சு? இல்ல நம்ம பொண்ணு மட்டும் இல்ல, நம்ம பிள்ளைங்க எல்லாரும் நல்லா இருப்பாங்க. நான் போயிட்டு வந்துட்டா? போருங்க, மணி 9 தான் ஆகுது. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. போய் முகத்தெல்லாம் கழுவிட்டு வாங்க. சூடா டீ போட்டு கொண்டு வரேன், குடிங்க. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். சரி வைஷு அப்படியே வைரத்தை 10 மணிக்கு கரெக்டா கிளம்ப சொல்லிடு. சரிங்க நான் சொல்லிடுறேன். என்னங்க ரொம்ப ஒரு மாதிரி இருக்கீங்க. இன்னைக்கு கண்டிப்பா வெளியே போகணுமா? இல்லாட்டி இன்னைக்கு ஒரு நாள் வீட்டுல ரெஸ்ட் எடுக்கலாம்ல? இல்ல எனக்கு ஒண்ணும் செய்யல, நான் நல்லா தான் இருக்கேன். அதான் கனவு கண்டு ஒரு மாதிரி அப்செட் ஆயிட்டேன். ஒண்ணும் இல்ல, இப்போ எனக்கு டீ கொண்டு வா, முகம்லாம் கழுவிட்டு வந்துடுறேன். சரிங்க. என்னங்க ஓகே தானே? ஒண்ணும் இல்ல வைஷு, நான் நல்லா இருக்கேன், நீ போ. இப்படிலாம் இவங்க கவலைப்பட்டோ கண்ணில் தண்ணி வந்தோ நான் பார்த்ததே இல்லை. ஆனா இப்ப முறையா என்னாச்சு இவங்களுக்கு? ஏதோ கனவுங்கிறாங்க. ஆனா எதா இருந்தாலும் நல்லதே நடக்கணும். சிந்து இப்படி ஒரு கனவு அப்பா கண்டிருக்க கூடாது. கண்டிப்பா நான் கண்டிருக்க கூடாது. சிந்து என்ன நினைச்சிட்டு இருந்தேனோ இப்படி எல்லாம் கனவு வந்துருச்சு. இல்ல என் பொண்ணு நல்லா இருப்பா, 100 ஆயுசா நல்லா இருப்பா. சித்தார்த், உனக்கு தேவை இந்த கம்பெனி தானே, முழுச ஒன்ட்ட ஒப்படைச்சிடறேன்டா. நான் என் பொண்ணை ஒன்னும் பண்ணிடாத. நல்லபடியா அவளை இங்க கூட்டிட்டு வந்துடுறா. நல்லபடியா கூட்டிட்டு வந்துரு. இந்நேரம் என் பொண்ணு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காளோ. சீத்து, இப்ப என்ன நடக்குதுன்னு தெரியுமா? என்ன நடக்குது? நேத்தே சொன்னேல உனக்கு பனிஷ் பண்ணுவேன்னு, அதான்டா இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐயோ சிந்து, இப்படி ஒரு பனிஷ்மெண்ட கொடுத்தா எப்படி? ரொம்ப கஷ்டமா இருக்குடி. ஓ கஷ்டமா இருக்கா? அப்பனா கஷ்டப்படு, நல்லா கஷ்டப்படு. சீத்து, இன்னைக்கு ஃபுல்லா நீ இப்படியே தான் இருக்க போற. ஐயோ என்னடா? வேணாண்டி, வேணாண்டி. நோ. நீ எவ்வளவு கெஞ்சினாலும் என் மனசு இறங்கவே இறங்காது. சொல்லப்போனா நீ கெஞ்ச இந்த பனிஷ்மெண்ட் இன்னைக்கு நைட் வரைக்கும் நீளும். என்னது நைட் வரைக்குமா? கண்டிப்பா. ஐயோ அப்படா நல்லா கெஞ்சணுமே. சிந்து வேணாண்டி, இங்க பாரு முதுகு ரொம்ப வலிக்குதுடி. ப்ளீஸ் டி. டேய் நீ கெஞ்ச விடிய இப்படியே படுத்துருவேண்டா. ஐ ரொம்ப நல்லா இருக்கு. ஐயோ சிந்து, கெஞ்சு நல்லா கெஞ்சு. பொடியடியா நடந்து என் வீட்டுக்கு போயிடுவேன்னு சொன்னதும் ஓ சொன்னேல, கெஞ்சுடா.
ஐயோ சிந்து, இப்படி எல்லாம் நீ என் கூட விளையாடணுங்கிறது என் கனவுடி. இப்படி எல்லாம் நீ என் கூட சேட்டை பண்றது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னடா ஆஃப் ஆயிட்ட? பேக் பெயின் வந்துடுச்சா? ஐயோ ஆமா சிந்து, ரொம்ப வலிக்குது. வலிக்கட்டும் வலிக்கட்டும், நல்லா வலிக்கட்டும். ஆனா சிந்து, உங்க அப்பா ரத்னம் தான் ஏன் இப்படி பண்ணாருன்னு தெரியல. நேத்து நைட் அவங்கிட்ட இதை கேட்டதுல இருந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ்வளவு கோபம், அவ்வளவு ஆத்திரம் வருது. எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா? எல்லாம் உங்க அப்பனால. அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா மறந்துட்டு இனி நம்ம லைஃப் இப்படிதான், நீ தான் எனக்கு எல்லாம் நினைச்சு சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டா உங்க அப்பனை பத்தியா என்ன பண்றாருன்னு இதே மாதிரிதான் எங்க அப்பாவுக்கு துரோகம் பண்ணாரு. இத கேட்டதும் எனக்கு எவ்வளவு ஆத்திரம் வந்தது தெரியுமா? நேரம் அப்படியே ஊருக்கு போய் உங்க அப்பனை என்ன ஏதுன்னு பாத்துலாம், பிடிச்சு திட்டலாம் அடிக்கலாம் என்னென்னமோ தோணுச்சு. ஆனா சிந்து வந்து உன்னை பார்த்ததும் எல்லாமே மறந்து போச்சு. எல்லாம் மறந்து போச்சு. யாரு என்ன சொன்னா என்ன, எப்படி இருந்தா என்ன? ஏன் சிந்து, நீ எனக்காக இருக்க, எனக்கு அது போதும்டி. நீ என்ன முழுசா நம்புற. இதை தவிர வேற எனக்கு என்ன வேணும்? உங்க அப்பா என்ன பண்ணா என்ன? ஆனா சிந்து, பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உங்க அப்பா இதையும் மீறி ஏதாவது செஞ்சா அப்புறம் இருக்கு. அப்புறம் இதுக்கெல்லாம் சேர்த்து அவனை கவனிச்சுக்குவேன், கண்டிப்பா கவனிப்பேன். ஆனா சிந்து, நீ என்ன புரிஞ்சுக்குவேல? சொல்லடி. சித்து, என்னடா அமைதியா இருக்க? ஒண்ணு இல்ல சிந்து. ஏய், கீழே இறங்கிக்கவா? வலிக்குதாடா? நான் சும்மா விளையாட்டுக்கு தான் உன்ன. அடியே, நான் சுமக்கிறது என்ன புளி மூட்டையா பூ மூட்டை தானே? என்ன? அப்படியே பூவை என் மேல போட்ட மாதிரி ஏதமா இருக்கு. ஏய், அடப்பாவி, நான் உன்னை பனிஷ் பண்ணிட்டு இருக்கேன்டா. நானும் அதை அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஏய் சீதாத், என்ஜாய் பண்றியா? ம். ஏய் அடப்பாவி. இதெல்லாம் யாராவது கஷ்டம்னு சொல்லுவாங்களா? இதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பன வேணும். ஏய் சித்தார்த். ஏய் எழுந்துறாத, அடி வாங்குவ. பனிஷ் பண்றது பனிஷ் தான். இன்னைக்கு நைட் வரைக்கும் இப்படியேதான். அடப்பாவி. ஏய் சிந்து, சரி நான் உனக்கு கேக்குறேன், சொல்றியா? கேளு. உனக்கு என்ன எவ்வளவு பிடிக்கும்? ஏய், இதெல்லாம் ஒரு கேள்வியா? சொல்லு. என்னையவே உனக்கு கொடுத்துட்டேன், இன்னும் எவ்வளவு பிடிக்கும்னு கேக்குற? எனக்கு எல்லாம் நீதான்டா. சித்து. ஏய், என்ன அமைதியா இருக்க? ஒண்ணு இல்லடி. சரி, எதுக்கு இப்படி கேட்ட? இல்ல, எப்படியும் உங்க அப்பனுக்கும் என்ன பிடிக்காது. நானும் உங்க அப்பங்க மேல கொஞ்சம் காண்டாதான் இருப்பேன். எப்பவாவது ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு பிரச்சனை சண்டன் வந்தா அப்போ நீ என் பக்கம் நிப்பியா இல்ல உங்க அப்பங்க பக்கத்துலயா? ஏன் சித்து, நீ சண்டை போட மாட்ட. ஏய், எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குடி. ஏதாவது ஒரு சூழ்நிலை. எப்படி கேட்டா நான் என்ன சொல்றது? உன் மனசுல என்ன இருக்கோ அதை சொல்லு. யார் பக்கம் நியாயம் இருக்கோ அவங்க பக்கத்துல நிப்ப. அடியே, நியாயம் தர்மம் பாக்குறதுக்கு என்ன கோர்ட்டா? ஆமா, நம்ம மனசு ஒரு கோர்ட் தான். நல்லதுன்னா அதுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும். அதே இது கெட்டதுன்னா கண்டிப்பா அதை எதிர்த்து கேள்வி கேட்கணும். உங்க அப்பன் கெட்டதுன்னு சொன்னா கேள்வி கேப்பியா? ஏய், உனக்கு என்னடா காண்டு? இல்ல சொல்லு, உங்க அப்பனை எதிர்த்து கேள்வி கேப்பியா? கண்டிப்பா கேப்பேன்டா. எங்க அப்பா தப்பெல்லாம் செய்ய மாட்டாங்க. அப்படியே அவங்கள அறியாம தெரியாம ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அதை நான் எடுத்து சொன்னா புரிஞ்சுக்குவாங்க. கண்டிப்பா அப்பாட்டையும் கேட்கதான் செய்வேன். உங்க அப்பா அப்படி புரிஞ்சுக்குவான். செய்யறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வேணுங்கனே செய்யறான். சித்து, என்ன? ஒண்ணு இல்ல. என்னடா பிரச்சனை? ஒண்ணு இல்லடி. சரி, இப்ப சிந்து கிட்ட சொல்லலாமா? உங்க அப்பா இப்படி ஒரு ஆள் அனுப்பியிருக்கான், ஒன்ன பாதுகாத்துக்க. நேத்துதான் அவனை வாட்ச் பண்ணி பிடிச்சேன். இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம், போது அது அப்படியே மறந்துடலாம். ஏன் சிந்து என் பக்கத்துல எனக்காக இருக்கும் போது எதுக்கு எதையும் பெருசா எடுத்துக்கிட்டு எதுக்கு எதையும் சிந்து கிட்ட சொல்லி அவளையும் கஷ்டப்படுத்த கூடாது. போறது போகட்டும். ஏய், நீ தானே இதையும் சொல்ல வந்த? அத சொல்ல வேண்டாம்னு முடிவு எடுத்துட்டேன். சொல்லு சித்து. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. சரி இன்னைக்கு எங்க போலாம்? ஏய், வந்து 4 நாள் ஆச்சு. எப்போ ஊருக்கு போறது? ஏண்டி, உங்க அண்ணனும் உங்க அப்பன் எல்லாம் பாக்கணும்னு ஆசையா இருக்கா? பாக்கணும்னு தோணுது. இருந்தாலும் உன் கூடயே இருக்கணும்னு தோணுது. சரியா போச்சு. ஓ இஷ்டம் தான். எப்போ ஊருக்கு போறேன்னு சொல்றியோ அப்ப நம்ம கிளம்பலாம். ஓகேமா, இன்னும் ஒரு 2 நாள் ஸ்டே பண்ணலாம். ஹை, ஓகேடா. என்ன சிரிக்கிற? நீ இப்படி சந்தோஷப்படுறதெல்லாம் நான் நிறைவேற்றும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. ஓ சரி சித்து, ஏதாவது விளையாடலாமா? வெட்டியா உட்காந்து அது ஒண்ணு தாண்டி செய்யல. வா உட்காந்து விளையாடுவோம். ஏய், நல்லா இருக்கும்டா. ஸ்டோன் பேப்பர் சிசர் விளையாடலாமா? அங்க உங்க அப்பா என்ன பண்ணலாம்னு காத்துக்கிட்டு இருக்கான். இதுல ஸ்டோன் பேப்பர் சிசர் தான். ஏய் சொல்லுடா. விளையாடலாம். ஆனா அப்படியே எழுந்திருக்காம இப்படியே எப்படி விளையாடுறது? அதெல்லாம் விளையாடலாம்டி. சரி ஓகே. அதான் அந்த தலகாணியை சுமக்கிறத தூக்கி கீழே போடு. ஓகேடா.
டேய் தர்மா, என்னடா மணி 9 தாண்டிடுச்சு. இங்கடா அந்த ரணசிங்கத்தை? ஐயோ தாசு, அதான் நானும் பாத்துட்டு இருக்கேன். கான்டாக்ட் பண்ண வந்துகிட்டே இருக்கேன்னு சொன்னான். இப்ப வந்துருவான். தர்மா, எல்லாம் நல்லபடியா நடக்கும்ல? ஏன்னா நாம 2 பேரும் ரிஜிஸ்டர் ஆபீஸ் போக முடியாது. நம்ம போனா இதுக்கெல்லாம் காரணம் நாம தான் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. யோ, இது குழந்தைக்கு கூட தெரியும் யா. இதை எதுக்கு ஏன் தேவையில்லாம சொல்லிக்கிட்டு இருக்க? இல்ல, நான் ஏன் சொல்றேன்னா, இது இந்த ரணசிங்கத்துக்கு வசதியா போயிடக்கூடாது. நாம தான் பக்கத்துல இல்லையேன்னு அவனாட்டுக்கு ஏதாவது ரிஜிஸ்டர் பண்ணாம. யோ தாசு, உன் சந்தேகத்துக்கு அளவில்லாம போச்சு. ரிஜிஸ்டர் முடிஞ்சதும் பத்திரத்தை நம்ம கையில கொடுத்துட்டு தான் அவன் போவான். ரத்னம் கம்பெனியோட பத்திரம் நம்ம கையில தான் இருக்கும். 1 மாசமோ இல்ல 2 மாசமோ அப்படியே நம்ம பேர்ல மாத்திக்கலாம். ஆமாண்டா, நீ எப்படி மாத்த முடியும்? நீ தான் ஜெயிலுக்கு போயிடுவே. என் தம்பி அடுத்து பரோல்ல வருவாயா, அப்போ அவன் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணிக்குவான். ஓ ஓகேடா. ஆனா எனக்கு நீ ஜெயிலுக்குள்ள போகலாம், அமௌண்ட செட்டில்மெண்ட் பண்ணிரு. பண்றேன், எல்லாத்தையும் பண்றேன். உன்னை கூப்பிட்டதுக்கு புரோஜனம் இந்த சூர்யாவை நீ அறிமுகப்படுத்தினது மட்டும்தான். அதுக்கு நான் இவ்வளவு உனக்கு அழுகணும். இடே, அவன் பயங்கரமா மிமிக்ரி பண்ணுவான். பாத்தியா, சித்தார்த் வாய்ஸ கேட்டதும் அதே மாதிரியே பேசி ரத்னத்தோட கம்பெனியை எழுதி கொடுக்கற அளவுக்கு கொண்டு வந்திருக்கான். இதுக்கு நீ எனக்கு எவ்வளவோ செய்யலாம்டா. இந்த ஒண்ணுதான் உன்கிட்ட புரோஜனம். ஏய் தர்மா, அந்த சூர்யா யாரு? நம்ம கிட்டே போன்ல தான் பேசினா, முகத்தையும் காமிக்கல. நீயாவது பாத்திருக்கியா இல்லையா? ஐயோ, நானும் பார்த்ததில்ல. ஆனா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிராடுத்தனமான வேலைக்கு பக்காவா செஞ்சு கொடுப்பான். ஏற்கனவே என் ஆபீஸ்ல ஒருத்தன் பிரச்சனை பண்ணான். அவனை அடியோட காலி பண்ண இந்த சூர்யாவை தான் கூப்பிட்டேன். நம்ம என்ன ஒர்க் கொடுக்குறோமோ அதை பர்ஃபெக்டா நீட்டா செஞ்சு கொடுத்துருவான். அதனாலதான் நான் அவனை சூஸ் பண்ணது. ஓ, அப்பனா நீயும் அவனை பார்த்தது இல்லையா? பார்த்ததுலடா, போன்ல தான் பேசிருக்கேன். பாரா, அந்த ஒரு நம்பிக்கையில எவ்வளவு பெரிய வேலையை கொடுத்து அந்த சொல்லிட்டேல, அவன் வேலைன்னா விளக்காரன். அவன் என்ன சொன்னாலும் அதை பர்ஃபெக்டா முடிப்பான். செய்யறது போக்கிரித்தனம், இதுல பெருமை வரையா? நமக்கு நம்ம வேலை முடிஞ்சதா? அத பாரு. சரி, அந்த சூர்யாவை இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? இந்த ஃபேஸ ரிவீல் பண்ணணும் அதானே? இல்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க, அதான் அதை அப்படியே இப்பயே சொல்லிட்டு போயிடலான்னு. இதோ சொல்லிடுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்காக தான். எல்லாரும் சூர்யா ஃபேஸ ரிவீல் பண்ண கேட்டிருந்தீங்க. சூர்யா கேரக்டர் திரும்பவும் நம்ம அழகாய் புக்குதுக்குள்ளே வருவாங்க. அதுக்காக அவங்க ஃபேஸ நான் காமிக்கல. என்னடா இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டு ஃபேஸ ரிவீல் பண்ணாம அப்படியே அந்த கேரக்டரை விட்டுட்டீங்களேன்னு நினைக்காதீங்க. இந்த கேரக்டரை இப்போதைக்கு காமிக்கல, அவ்வளவுதான். ஆனா திரும்பவும் சூர்யா வருவான். இப்பவே ஃபேஸ காமிச்சிட்டா அப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதனாலதான் ப்ளீஸ் எனக்காக வெயிட் பண்ணுங்க. ஏன்னா இது கமெண்ட்ஸ்ல எல்லாருமே கேட்டிருந்தீங்க, அதான் உங்ககிட்ட இப்படியே சொல்லிட்டு போயிடலாமேன்னு வந்தேன். டேய் தர்மா, இங்க பாரா ரணசிங்கம். எங்க இருந்தாலும் தேடி அவனை காலி பண்ணுங்க. கார் எடுத்துட்டு போ. என்னதாமா இவ்வளவு மாசா வந்து இறங்குறாரு? இந்த மாதிரி ஆள்கள்லாம் இப்படிதான் இருப்பாங்க. ஓகே, நான் கூட ஏஜென்சி மூலமா நீ சொன்னதும் இத பத்தி எல்லாம் ஒண்ணுமே தெரியாதவங்க வந்துருவாங்களோன்னு நினைச்சேன். நல்ல படிச்ச மனுஷனாதான் இருக்கான். அவர் பேர் தான் ரணசிங்கம். அவருக்கு தமிழே அந்த அளவுக்கு தெரியாது. என்ன? ஆமா, நான் போன்ல பேசும்போதே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பேசினேன். சரி, அப்பனா இப்பவும் நீயே பேசிக்கோ. என்ன பேசுறீங்க? ஆனா அவங்க முகத்தை பார்த்தா நம்மள நம்பிட்டாங்க என்னன்னு தோணுது. யோ அப்பா, ஒரு தொப்பிய போட்டு கண்ணாடிய மாட்டு, ராம் இல்ல ரணசிங்கம்னு சொன்ன, அத நம்பி வந்திருக்கேன்யா. ஏதாவது பேசி நான் ஏதாவது உளறி சொதப்பிட்டேன். இல்ல ராம், நோ சொதப்பவே கூடாது. டிஎஸ்பியோட மகன் சொதப்பிட்ட உன்னை வேற யாரும் நக்கல் பண்ண மாட்டாங்கடா. உங்க அப்பாவே வச்சு செய்வாரு. அதனால ஸ்டைலா போய் நிக்கிறோம், அப்படியே ஸ்டைலா பேசுறோம். பத்திரத்துல இவங்களுக்கு பட்ட ராம போடுறோம், அப்புறம் நம்ம ராமா மாறுறோம். இவங்க கிட்ட என்ட்ரி கொடுத்துட்டு அப்படியே ரிஜிஸ்டர் ஆபீஸ் போவோம். நான் அப்படியே திரும்பி போயிடுவேன் நினைச்சியா? ஏய், நம்ம பேச்சு மட்டும்தான் சைலண்டா இருக்கும், ஆனா அடி